வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி 2.0 தேர்வானவர்களுக்கு நேற்று ட்ரைனிங் வந்து நடந்துச்சு. அந்த ட்ரைனிங்கில் வந்துட்டு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க் எல்லாருமே உங்களுக்கே வந்து ட்ரைனிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அந்த கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ. எப்பவும் போல் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் லாகின் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கேட்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் நேமோட டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும். அதை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் நேம், உங்களோட வாலண்டரி ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், தனிநபர் செயல்பாடுகளில் படித்தல் மற்றும் எழுத்தல் திறனை மேம்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எது வந்து கரெக்டான ஆப்ஷனோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பாடநூல் பார்ப்பேன் கரெக்டுனா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாணவர்கள் வீட்டில் உள்ளவரும் தகவல்களை கேட்டு வர கொடுக்கப்பட்டுள்ள பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிந்து வா இல்லை முன்னறிவு தேர்வு எது கரெக்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாணவர்கள் கற்றல் விளைவுகள் அடைந்தது எவ்விடத்தில் குறிக்க வேண்டும்? அடைவுத்திறன் அட்டவணை. ஹவு many ரீடிங் கார்ட்ஸ் ஆர் கிவன் இங்கிலீஷ் அப்படி கேட்டிருக்காங்க. 16. அடுத்ததாக ஹவு many லேர்னிங் அவுட்கம் இஸ் கிவன் ஃபார் ஈச் லெசன். ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு கற்றல் விளைவுகள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை 15 எது கரெக்டாக போடுங்க. அடுத்ததாக இங்கிலீஷ்க்குன்னு தனியாக செப்பரேட் புக்லெட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க. அடுத்து தன்னார்வலின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கையேட்டில் இடம்பெற்றுள்ள பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாடநூல் இடம்பெற்றுள்ள கணக்குகளை பயிற்சி செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதிப்பீடா, கற்பித்தல் நேரமா, பயிற்சி நேரமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக முன்னறி தேர்வு எந்தெந்த வகுப்புகளுக்கு நடத்தப்பட வேண்டும்? 2 முதல் 5ஆம் வகுப்பு வரை. எது கரெக்டான ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மாணவர்களின் கற்றலை மேம்படுத்த போதுமான பயிற்சி பெற்றதாக உணர்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கிறேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்பாடை பற்றி கேட்டிருக்காங்க. மிக நன்று. அடுத்து என்னென்ன புக்கெலாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.